iQOO நியோ 10R அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோன் போன வருடம் லான்ச் பண்ண iQOO நியோ 9 ப்ரோ ஃபோனுக்கு சக்ஸஸராக வருது. ஸோ iQOO இந்த நியோ 10R ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் வருது, மேலும் இந்த ஃபோனில் போன வருடம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குது முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவில் போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. இதுக்கு முன்னாடி சைனாவில் iQOO Z9 டர்போ அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவுக்கு iQOO நியோ 10R அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ அதை அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் iQOO நியோ 10 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் பற்றின வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரியான டிசைன் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. என்ன அதில் ஆரஞ்சு கலரில் வந்துச்சு, இதில் நமக்கு ஒரு ப்ளூ கலர் வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வழக்கம் போல் சைடில் பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் இருக்குது. ஃபோனோட திக்னஸ் பார்க்கும்போது 7.98 mm திக்னஸோட வருது. வெயிட்டை பொறுத்தவரையும் 196 கிராம் வருது. ஸோ போன வருடம் iQOO நியோ 9 ப்ரோவில் பார்த்த மாதிரி அதே பில்ட் குவாலிட்டி தான் இருக்குது. பெரிய லெவலில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனுக்கு IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. லைட்டாக மழை துருளங்க போட்டுட்டு இருந்துச்சுன்னா அப்போ அந்த டைமில் ஃபோனில் தண்ணி பட்டா இந்த விதமாக பிரச்சனையும் ஆகாது. அடுத்த ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்சுக்கான 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு ஃபிளாட் ஆன் டிஸ்பிளேயாக வருது. இந்த டிஸ்பிளேக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வருது. அது மட்டும் இல்லாமல் ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்தவரையும் மேக்ஸிமமாக 144 ஹெர்ட்ஸ் வரையும் வருது. அது மட்டும் இல்லாமல் 480 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், 4500 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ், HDR10+ சப்போர்ட், டால்பி விஷன், 3840 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட், DC டிமிங் மாதிரியான விஷயம் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளேட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த ஃபோனை கொடுக்குறாங்க. போன வருடத்தில் லான்ச் ஆன iQOO நியோ 9 ப்ரோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட கொஞ்சம் பிரைட்டான டிஸ்பிளேயாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமியும் அப்கிரேட் பண்ணிக்காங்க. ஆனால் போன வருடம் கொடுத்த மாதிரி தான் டிஸ்பிளேக்கு பெரிய லெவலில் ப்ரொடெக்ஷன் நமக்கு இல்லை. ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் மாதிரியான ஏதாவது ஒரு கிளாஸ் தான் கொடுப்பாங்க. கார்னிங் கோலா கிளாஸ் அளவுக்கு பெரிய லெவலில் ப்ரொடெக்ஷன் இருக்காதுங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ப்ராசரை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகனோட 8s Gen 3 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக இந்த ஃபோனில் அட்ரினோட 735 GB கொடுக்குறாங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்த்துடலாம். இந்த ப்ராசர் ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது இந்த ப்ராசருக்கு 17 ரேங்க் வருது. மார்க்னு பார்க்கும்போது 177 மார்க் வருது. இது ஒரு A கிரேட் சிப்செட்டாக வருது. ஆனால் போன வருடம் லான்ச் பண்ண நமக்கு iQOO நியோ 9 ப்ரோவில் ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 சிப்செட் கொடுத்துருந்தாங்க. அதோட ரேங்கிங் இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு 14 ரேங்க் வருது. மார்க்னு பார்க்கும்போது 180 மார்க்கும் A கிரேட் சிப்செட்டாக இருக்குது. ஸோ கிரேடுன்னு பார்க்கும்போது எல்லாமே ஒன்று தான். ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸில் பெரிய லெவலில் வித்தியாசம் நோட் பண்ண மாட்டீங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தில் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். என்னன்னு கேட்டிங்கன்னா கேமிங். அதாவது இதில் இருந்து அட்ரினோட 735 அப்படிங்கிற ஜிபி கொடுத்துருந்தாங்க. போனோட ஸ்னாப்டிராகன் 8 Gen 2ல் அட்ரினோட 730 அப்படிங்கிற ஜிபி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை விட இந்த கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு மார்க் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ரியல் வேர்ல்டில் டே டு டே ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது பெரிய லெவலில் இந்த ரெண்டு ஃபோனுக்கும் வித்தியாசம் இருக்காது. கேமிங்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் இந்த ஸ்னாப்டிராகனோட 8s Gen 3 பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். மற்றபடி இது அப்கிரேடாக டவுன் கிரேடான்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லை. மேலும் கேமிங் விளையாடும்போது ஹீட் ஆகக்கூடாதுங்கிறக்காக இதில் 6043 mm² VC லிக்விட் கூலிங் சேம்பர் கொடுக்குறாங்க. போன வருடம் கொடுத்த அதே சேம்பர் தான் கொடுக்குறாங்க. பெரிய லெவலில் எந்த ஒரு அப்கிரேடும் இல்லை. ஸோ கேம்ஸ் விளையாடும்போது பெரிய லெவலில் ஹீட்டிங் இருக்காது. காரணம் நான் iQOO நியோ 9 ப்ரோ யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அது பிரைமரி டிவைஸை இன்னும் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய லெவலில் ஹீட்டிங் இல்லை. ஸோ கண்டிப்பாக பெரிய லெவலில் ஹீட்டிங் நீங்கள் நோட் பண்ண மாட்டீங்க. மற்றபடி ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் சைனாவில் 4 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் லான்ச் பண்ணாங்க. 12GB RAM 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM 512GB ஸ்டோரேஜ், 16GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 4 கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு வரும்போது என்ன கான்ஃபிகரேஷன் எடுத்து வராங்க தெரியல. கண்டிப்பாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் மாறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்ததுக்கப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். மற்றபடி போன வருடம் கொடுத்த மாதிரியே நமக்கு இந்த ஃபோனில் LPDDR5 RAM ஸ்டோரேஜ் UFS 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீடும் இதில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு டியூல் சிம் ஸ்லாட் இருக்குது. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. ஃபோனோட ஓஎஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் Android 15 பேஸ் பண்ண ஃபன் டச் OS 15 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அப்டேட்ஸை பொறுத்தவரையும் போன வருடம் iQOO நியோ 9 ப்ரோ 3 வருடத்துக்கான OS அப்டேட்ஸ், 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் கொடுக்குறா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலையும் கொடுப்பாங்க. ஸோ எதிர்பார்க்கப்படுது. அடுத்த கேமராஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் பேக் சைடில் 2 கேமரா இருக்குது. iQOO நியோ 9 ப்ரோவில் இருந்த மாதிரியே. ஆனால் கேமராவோட ஹார்ட்வேரில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதுபடி பார்க்கும்போது மொதல் கேமரா ஒரு 50 மோசக்கான சோனியோட LYT 600 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது f1.7 ஆப்பர்ஸில் வருது. சென்சரோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு 1/1.95 இன்ச்சுக்கான சென்சராக இருக்கு. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இந்த கேமராவில் கொடுக்குறாங்க. மற்றபடி ரெண்டாவதாக ஒரு 8 மோசக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ஸில் வருது. மற்றபடியாக இந்த ஃபோனில் 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் பெர் செகண்ட் கேப்சர் பண்ணலாம் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட. மற்றபடி iQOO நியோ 9 ப்ரோவில் 8K ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஆனால் அதில் OS இருக்காது. ஸோ அதே மாதிரி ஃபீச்சர் இதுலையும் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதான் பேக் சைட் கேமராஸ். இதை நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, போன வருடம் நமக்கு iQOO நியோ 9 ப்ரோவில்
வந்து பிரைமரி கேமரா சோனியோட IMX 920 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருந்தாங்க. இந்த வருடம் அதை வந்து கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி நமக்கு வந்து LYT 600 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ LYT 600 அப்படிங்கிற சென்சர் வந்து ரொம்ப பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவுமே டீசென்டான ஃபோட்டோஸ் வந்து எடுக்கும். ஆனால் சென்சரோட சைஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். IMX 920 வந்து 1/1.49 இன்ச்சுக்கான சென்சராக இருந்துச்சு. ஆனால் இந்த LYT 600 வந்து 1/9.5 இன்ச்சுக்கான சென்சராக இருக்கு. மற்றபடி ஆப்பர்ச்சர் கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த LYT 600ல. ஆனால் எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து இந்த சென்சரோட சைஸ் வந்து நமக்கு வந்து இந்த IMX 920ல பெருசாக இருக்கிற காரணத்தால ஃபோட்டோஸோட டீட்டெயில்ஸ் வந்து அதில் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றபடி ரெண்டாவதாக 8 மவுஸுக்கான சென்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பெரிய லெவலில் யூசேஜ் இல்லை. ரொம்ப ஒன்றும் குவாலிட்டியான ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது. நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா போன இடம் உள்ள அதே மாதிரி சென்சர் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பேசும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மவுஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லா இருக்கும். டே டைமில் வந்து யூஸ் பண்ணும்போது லோ லைட்னு வரும்போது கொஞ்சம் அங்கே கிரெயின்ஸாக இருக்கும். மேலும் இந்த ஃபோனில் IR சென்சர் கொடுக்குறாங்க. போன வருடம் iQOO Neo 9 Proல கொடுத்து அதே மாதிரியான சென்சர் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக ரிமோட்டாக வந்து உங்கள் டிவி செட்டாப் பாக்ஸ் மாதிரியான விஷயங்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆடியோஸை பொறுத்தவரையும் இதுலேயுமே USB Type-C எடுத்துறாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட இருக்குது. ஆனால் டால்பி அட்மாஸ் மாதிரி எந்த ஒரு விஷயமும் கொடுக்கல. அடுத்த நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து 5Gக்கான SNSC சப்போர்ட் தராங்க. டியூல் 4G VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.4, டியூல் பேண்ட் GPS, NFC மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. சைனாவில் வந்து NFC இருந்துச்சு. இந்தியாவுக்கு ரொம்ப NFC இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அடுத்த பேட்டரிஸை பற்றி பேசலாம். பேட்டரிஸ்னு பார்க்கும்போது பெரிய லெவலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் ஒரு 4600 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ பேட்டரியோட கெப்பாசிட்டி போன வருடம் iQOO Neo 9 Pro கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. iQOO Neo 9 Proல நமக்கு வந்து 5160 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து நல்லா வந்து பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சார்ஜிங் ஸ்பீடு கம்மியாக இருக்குது. அதாவது iQOO Neo 9 Proல வந்து நமக்கு 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் தராங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதாவது பேட்டரியோட கெப்பாசிட்டி கூடியிருக்கு. ஆனால் சார்ஜிங் ஸ்பீட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதாவது இந்த ஃபோன் வந்து C டைப் கேபிள் கூட கனெக்ட் பண்ணி மற்ற டிவைஸை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது 7.5 வாட்ஸில் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. மேலும் இந்த பேட்டரி வந்து நமக்கு 1600 சைக்கிள்ஸ் வரையும் சார்ஜ் பண்ணால் கூட பேட்டரியோட கெப்பாசிட்டி 80% மேலே இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டரியோட லைஃப் இதில் நல்லா இருக்கும். ஸோ எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஓவராலாக iQOO Neo 9 Pro கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோன் அப்கிரேடா டவுன்கிரேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மோரார்லெஸ் சேமாக தான் இருக்குது. சொல்லப்போனால் டிஸ்பிளேல ஒரு குட்டி அப்கிரேட் இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடியாக சிப்செட்னு பார்க்கும்போது மோரார்லெஸ் சேம் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி CPU ஸ்பீடு கொஞ்சம் கம்மி. ஆனால் GPU ஸ்பீடு கூட. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்த்தாலும் பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்காது. மற்றபடியாக RAM இன்டர்னல் ஸ்டோரேஜும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த LYT 600 சென்சர் கொஞ்சம் ஒரு குட்டி டவுன்கிரேட் சொல்லலாம். ஏன்னா IMX 980 பழைய சென்சாராக இருந்தால் கூட சென்சாரோட சைஸ் பெருசுங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. நெட்வொர்க்ஸ் பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மாதிரி GPS வெர்ஷன் வந்து நமக்கு டுவல் பேண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் சிங்கிள் பேண்ட் தான் வச்சு போன வருடம். ஸோ இது மாதிரி குட்டி அப்கிரேடோட லான்ச் பண்ணியிருக்காங்க. பேட்டரியுமே கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கு. இந்த சார்ஜிங் ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் டவுன்கிரேட் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த iQOO Zen 8 Turbo அதாவது இப்போ லான்ச் ஆக போகிற Neo 10R அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் மாதிரி தான் தருது. இப்போ நீங்கள் இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ரொம்ப அக்ரெசிவான ப்ரைஸில் சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரும்போது இந்த ப்ரைஸிங் வராது. இருந்தாலும் 30,000 செக்மெண்ட்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் iQOO Neo 9 Pro கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட கொஞ்சம் கம்மியாக ப்ரைஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா iQOOலேருந்து Neo 10 Pro வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க சைனாவில். அதனால் இந்த ஃபோனோட ப்ரைஸிங் அதை விட கொஞ்சம் கம்மியாக வரும். மேபி கொஞ்ச நாள் கழிச்சு iQOOலேருந்து Neo 10 Pro ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை iQOO Neo 10 Proல என்ன விஷயங்கள் வருதுன்னு பார்க்கணும்னு வச்சிங்கன்னா வீடியோட கார்டு மேலே கொடுக்குறேன். அதே மாதிரி iQOO Neo 9 Proல என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அதை பற்றி ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருக்கும். அதோட லிங்க் மேலே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா வரையில கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நாரும் டெக்கிதனுக்காக மற்றொரு டிசைனுக்கு வரை நன்றி. வணக்கம்.